அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 நாளா ட்ரேடர்ஸையும் இன்வெஸ்டர்ஸையும் தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் வெளியிட்டிருக்கிற ஸ்கேம் பை செபி அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் அவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அது மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நேற்று ஆகஸ்ட் 10 ஹிடன்பர்க் ரிசர்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்திங் பிக் சூன் இந்தியா அப்படின்ட்டு ஒரு ட்வீட்டை போட்டு விட்றாங்க. அதை போட்ட உடனே அது வந்து வைரல் ஆயிடுது. கிட்டத்தட்ட 9 மில்லியன் பேர் அதை வந்து டக்குன்னு பார்த்துடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண சம்பவம் அந்த மாதிரி. ஓகேங்களா, அவங்க சொன்ன மாதிரியே நேற்று நைட்டு வந்து ஒரு செபி மேலேயும் செபியோட சேர்மனையும் வந்து பார்த்திங்கன்னா சில அலிகேஷன்ஸை வந்து அவங்க வெளியிடுறாங்க. அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் எங்கேருந்து ஆரம்பிச்சு எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஜனவரி 2023 அதானி குரூப்பை பற்றி வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹிடன்பர்க் ரிசர்ச் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க, ஒரு அலிகேஷன்ஸை வெளியிடுறாங்க. அதாவது அதானி ஸ்டாக்கில் வந்து மேனிப்புலேஷன் நிறையா நடக்குது, அதை வந்து ஃபாரினில் இருக்க எஃப்ஐ மூலமாக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மார்க்கெட்டும் சிக்னிஃபிகண்ட்டாக ஃபாலோ ஆகுது. அதானி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதாளத்துக்கே போயிடுது அப்படின்னு சொல்லலாம். 1000 ரூபா 800 ரூபா ரேஞ்சு கூட அவன் கீழே போனான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிடன்பர்க்கு மிகப்பெரும் பிரச்சனையாக போயிடுது. ஏன்னா இவங்களோட ரெப்புடேஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. இவங்க சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும், சரியாக நடக்கும் அப்படிங்கிறது போய் அதானி மட்டும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுது. ஓகேங்களா, ஏன்னா இவங்க வரலாற்றில் இதுக்கு முன்னாடி பண்ண சம்பளம் அந்த மாதிரி. இதே மாதிரி 2020 நிக்கோலா கார்ப் அப்படிங்கிற யூஎஸ் பேசிஸ் ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, ஃபினான்ஷியல் ஃப்ராட் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா 2000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போது 8 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்டாக்கு அந்த கம்பெனிலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்க ஒருத்தங்களால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. அது அவங்களோட ரெப்புடேஷனை பாதிக்குது. இதுதான் முதல் பிரச்சனை. அதுக்கப்புறமா அப்படியே சைலண்டாக போயிட்டு இருந்த விஷயம் ஜூன் மாதத்தில் திருப்பி விஸ்வரூபம் எடுக்குது. செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிடன்பர்க்கு அகேன்ஸ்டாகவே ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுற குரூப் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலை வந்து பப்ளிக்கில் வெளியிடுறாங்க அப்படின்னா பப்ளிக்கில் வெளியிடுறதுக்கு முன்னாடி வேறு எந்த நிறுவனத்துக்கும் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது. மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக, அதாவது பணம் வாங்கிட்டு முன்னாடியே அதை நீங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறது சட்டப்படி குற்றம். ஆனால் நீங்கள் யூஎஸ்ஐ சேர்ந்த கிங்டம் கேபிட்டல் அப்படிங்கிற இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச்சுக்கு பார்ட்னராக இருக்க ஒரு கம்பெனிக்கு முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து யூஎஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க அதானி ஸ்டாக்ஸ்லையும் பாண்ட்ஸ்லையும் ஷார்ட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க. இதன் காரணமாக நீங்கள் நிறைய பெனிஃபிட் அனுபவிச்சிருக்கிறீங்க. இது சட்டப்படி குற்றம். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை செபி இஷ்யூ பண்ணுறாங்க ஹிடன்பர்க் மேலே. இதில் திருப்பிட்டு இருக்கிறான ஹிடன்பர்க் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எம்ஆர் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நாங்கள் எப்படி இதை ஷார்ட் செல் பண்ணோம், நாங்கள் கோட்டாக் மஹேந்திரா பேங்கோட ஓவர்சீஸ் டிவிஷன் வந்து யூஎஸ்ல இருக்குது, அதன் மூலமாக தான் நாங்கள் அந்த ஷார்ட்டே பண்ணோம். அப்போ எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குற நீங்கள் ஏன் அந்த கோட்டாக் மஹேந்திரா பேங்க்குக்கு நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பல ரிப்போர்ட்ஸை அதானி மேலே சொல்லியிருக்கிறோம், அதை நீங்கள் ஏன் வந்து ரொம்ப அதிகமாக உள்ளே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, உங்கள் மேலே தான் குற்றம் இருக்குது, நீங்கள் பண்ணுற தப்பால தான், நீங்கள் தீர விசாரிக்கிறதுனால தான் எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கொடுக்குற அலிகேஷன்ஸை எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க ரொம்ப காட்டமான ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. இது செகண்ட் பஞ்சாயத்து. இந்த இடத்துல தான் ஹிடன்பர்க்குக்கும் அதானிக்கும் அப்படின்ற இந்த பிரச்சனை ஹிடன்பர்க்குக்கும் செபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதன் காரணமாக இந்த ஹிடன்பர்க் ரிசர்ச் வந்து செபி மேலே, முக்கியமாக செபியோட சேர்பர்சனான மதாபி பூரி மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. 3 முக்கியமான கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படின்ட்டு ஒரு பெரும்பாலும் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா நம்ம கௌதம் அதானியோட பிரதரான வினோத் அதானி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் ஐபிஇ ப்ளஸ் ஃபண்ட் அப்படின்ட்டு இன்னொரு சப்சிடரி கம்பெனி இருக்கு. இந்த 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறது ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா, இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா சட்டப்படி 75% மேலே ப்ரொமோட்டர் வந்து ஒரு ஸ்டாக்கில் ஹோல்டிங் வச்சிருக்கக்கூடாது. ஆனால் அதானி குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் 75% வச்சிருக்கிறாங்க, அண்ட் ஃபாரிஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் மூலமாக இன்னும் அதிகமான ஸ்டேக்கை வந்து வாங்கி வச்சுட்டு ஸ்டாக் ப்ரைஸை மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பழைய அலிகேஷன். இதில் இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு மூலமாக 2015 செபியோட சேர்மனாக இப்போ இருக்கிற மதாபி பூரியும் அவங்களோட ஹஸ்பண்டும் கிட்டத்தட்ட $8,73,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 2015 பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் 2017 தான் இந்த மதாபி பூரி அப்படிங்கிறவங்க செபியோட மெம்பராக மாறுறாங்க. அது அப்படி மாறினதுக்கு அப்புறமா இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட பேரில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க.
அண்ட் 2018 இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை மொத்தமாக வந்து வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு முதல் அலிகேஷனை நம்ம மதாபிபூரி மேலே ஹிடன்பர்க் வைக்கிறாங்க. ரெண்டாவதா சிங்கப்பூரில் இருக்க அகோரா அட்வைசரி அப்படிங்கிற கன்சல்டன்ட் ஃபார்மில் 2022 வரைக்குமே அவங்க 99% ஸ்டேக்கை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செபியோட மெம்பர் ஆகிறது எப்போ 2017. அவங்க 2022 தான் வந்து பார்த்தீங்கன்னா செபியோட சேர்மனாக மாறுறாங்க. மாறினதுக்கு அப்புறமா சத்தமே இல்லாமல் அவங்க பேரில் இருந்த ஸ்டேக் அப்படியே அவங்களோட ஹஸ்பண்டோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுவுமே சட்டப்படி குற்றம் அப்படின்ட்டு ஹிடன்பர்க் சொல்கிறாங்க. மூணாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செபியோட சேர்மனாக 2022 அவங்க பதவி ஏற்ற உடனே அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து யூஎஸில் இருக்க பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மில் இந்தியாவில் இருக்க ரியல் எஸ்டேட் டிவிஷனுக்கு வந்து ஒரு சீனியர் அட்வைசராக அவர் இருக்கிறாரு. இவங்க சேர்மனாக மாறின உடனே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க. இதன் காரணமாக அவரோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற ஒரு ஃபேம் வந்து பயங்கரமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. அதனால் அவங்க ஃபேவரட்டிசம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது குற்றச்சாட்டையுமே வந்து செபியோட சேர்மனால ஹிடன்பர்க் வைக்கிறாங்க. இதில் முடிவாக என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹிடன்பர்க் வந்து அதானி மேலே முதல்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதன் காரணமாக அதானி வீழ்ந்து போகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. ரெண்டாவது விஷயம், இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, கோர்ட்டும் சரி, செபியும் சரி அதானி மேலே அந்த அளவுக்கு தீர விசாரிக்கவே இல்லை. அவங்க வந்து இந்த குற்றத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான காரணமாக அவங்க சொல்கிறது என்னன்னா, செபியோட சேர்மனே ரொம்ப தப்பான ஒரு ஆளாக இருக்காரு. அவங்க சொல்கிறதுங்க, நான் சொல்லலை. அவங்க வந்து ரொம்ப தப்பான ஆளாக இருக்காங்க. அவங்க நிறையா குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது முக்கியமான விஷயமா, அவங்க வந்து அதானி குரூப்புக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் தீர விசாரிக்கும் போது அவங்க மாட்டிப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து அந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க, தீர விசாரிக்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் சொன்ன அலிகேஷன்ஸ் எதுவுமே இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாமல் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க நினச்சது நடக்கல அப்படின்ட்டு ஈகோ ட்ரிகர் ஆகி தான் ஹிடன்பர்க் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க போடுற சண்டையில் உள்ளே இருக்கிற மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும், நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். முதல் விஷயம், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்துக்காக மார்க்கெட் 2 டைம் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணாது. அதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து கொரோனாவோட ஃபஸ்ட் வேவ் வரப்போ மார்க்கெட் செம்மையாக கீழே விழுந்துச்சு. ஆனால் இந்தியாவுக்கு அதில் பெரிய பாதிப்பு வரல. ஆனால் செகண்ட் வேவ் அப்போ தான் இந்தியா பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த டைமில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதுக்கான எல்லா விஷயத்தையுமே ஃபேக்டர் பண்ணிடுச்சு ப்ரைஸில். இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து ஜனவரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த ஹிடன்பர்க் இஷ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணிருச்சு. இப்போ வந்து திருப்பி அது ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ஐஏஎஃப்எல் அப்படிங்கிற ஸ்டாக் மேலேயும் அதானி ஸ்டாக் மேலேயும் தான் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஹெவி வெயிட் ஸ்டாக் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அப்போ ஆல்ரெடி வந்து பயங்கரமாக மார்க்கெட் மேலே ஏறி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்ததுனால செல் ஆஃப் அப்படிங்கிறது நடந்து கீழே விழுந்துச்சு. ஆனால் இப்போது இவங்க சொல்கிற அலிகேஷன்ஸ் எல்லாமே அதானி குரூப்லையும் ஐஏஎஃப்எல் ஸ்டாக்குங்கிற ஹெவி வெயிட் இல்லாத ஸ்டாக் மேலேயும் சொல்கிறதுனால மார்க்கெட்டை இது பெருசாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுனால பெருசாக ரியாக்ட் பண்ணுச்சு. ஆனால் இப்போ நம்ம ஆல்ரெடி 5% டவுனில் உட்காந்துருக்கோம். மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸில் ஆல்ரெடி இந்த நெகட்டிவிட்டி ஃபேக்டர் பண்ணிருச்சு. திருப்பி இந்த நெகட்டிவிட்டிக்கு ஃபியூல் டு த ஃபயராக இந்த விஷயம் இருக்குமா, இந்த நியூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டம் தான். மேபி மார்னிங் ஒரு சின்ன சரிவை நம்ம சந்திக்கலாம். மேபி கேப் டவுன் கூட ஆகலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கூட ஃபால் வரலாம். ஆனால் ஃபர்தராக அது நீடிக்காது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரெக்கவரி நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐயோ மார்க்கெட் அப்படி ஆயிருமோ, ஐயோ மார்க்கெட் இப்படியோ ஆயிருமோ அப்படிலாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. மார்க்கெட்டில் ப்ரைஸை மட்டும்தான் நான் நம்பணும். ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி எல்லா நெகட்டிவ் நியூஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பாட்டமில் தான் இருக்குது. எனக்கு என்னமோ இதான் பாட்டம் மாதிரி தோணுது. மேபி ஒரு ஃபால் வந்தாலுமே இப்போ வந்த மாதிரி திருப்பி ஒரு 5% ஃபால்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி அதானி ஸ்கேமில் நடந்த மாதிரி பெரிய ஃபால்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 0.5 to 1% or 2% கரெக்ஷன் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தாலுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போ அடி வாங்கிச்சு பார்த்தீங்களா பெருசாக, அந்த மாதிரிலாம் திருப்பி அடி வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த டிப்பையுமே நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பாய்.